2026ஆம் ஆண்டில் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாட்களின் முழுப்பட்டியல் இதோ. இந்த நாட்களில் விரதமிருந்து முருகனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். முக்கிய கிருத்திகை தினங்கள்: தை கிருத்திகை ஜனவரி 27, உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் கிருத்திகை மிகவும் விசேஷமானது. ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6, தட்சிணாயன காலத்தில் வரும் முக்கிய கிருத்திகை. முருகர் ஆலயங்களில் காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் நாள். திருக்கார்த்திகை நவம்பர் 24. கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த நாளில்தான் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. வழிபாட்டு முறைகள்: அதிகாலையில் நீராடி முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் அல்லது சண்முக கவசம் பாராயணம் செய்வது சிறப்பு. முருகனுக்கு பிடித்தமான பால், தேன் அல்லது பஞ்சாமிர்தம் நைவேத்தியம் செய்யலாம். முடிந்தவரை ஒருவேளை உணவருந்தி விரதம் இருப்பது உடல் மற்றும் மன தூய்மைக்கு நல்லது.